வணக்கம். வானத்திலிருந்து கீழே விடுற ஒவ்வொரு ஆலங்கட்டி பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சாகசம் நிறைஞ்ச ஒரு கதை இருக்கு. வாங்க இன்னைக்கு அந்த பயணத்தை நாம சேர்ந்து பார்க்கலாம். நல்லா வெயில் கொளுத்தி எடுக்கிற ஒரு கோடை காலத்துல திடீர்னு வானத்துல இருந்து ஐஸ் கட்டி மழையா கொட்டுறத பார்த்திருக்கீங்களா? அது எப்படிங்க சாத்தியம்? கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? வாங்க இந்த ஆச்சரியமான கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு விடை தேட போறோம். சரி, இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? அது ஒரு பிரம்மாண்டமான புயல் மேகத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. ஆமாங்க, நீங்க பார்க்குற எல்லா மேகத்திலையும் ஆலங்கட்டி உருவாகிடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. அதுதான் கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய இடி மேகங்கள். இதுதான் ஆலங்கட்டியோட பிறப்பிடம். வாங்க இப்போ நாம அந்த மேகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். நம்ம கதையோட ஹீரோ யாரு தெரியுமா? ஒரு குட்டி நீர்த்துளி. அது ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்க. இந்த கதையில ஒரு முக்கியமான வில்லன் இல்ல ஹீரோன்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த மேல் நோக்கிய காற்று, அதாவது அப் டிராஃப்ட். இது ஒன்றும் சாதாரண காத்து கிடையாது. தரையில இருக்கிற வெப்பம், ஈரப்பதம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு புயல் மேகத்துக்குள்ள பயங்கர வேகமா மேல போற ஒரு சக்தி இது. ஒரு மாதிரி சொன்னா ஆலங்கட்டி உருவாகிறதுக்கான இன்ஜினே இதுதாங்க. இப்போ நம்ம ஹீரோவான அந்த சின்ன நீர்த்துளி இருக்கே, அது இந்த மேல் நோக்கிய காற்றால இரக்கமே இல்லாம வளிமண்டலத்தோட உச்சிக்கு, அதாவது உடம்பே உறைஞ்சு போற அளவுக்கு குளிர் இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போகப்படுது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ உயரத்துல டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கும் கீழே போயிடுது. உடனே என்ன ஆகும்? நம்ம நீர்த்துளி தன்னோட உருவத்தையே மாத்தி ஒரு குட்டி ஐஸ் கட்டியா, அதாவது பனிக்கட்டி பந்தா உறைஞ்சு போகுது. இங்கதான் நம்ம ஆலங்கட்டியோட கதை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்குது. ஆனா கதை இத்தோட முடியல. சொல்ல போனா இனிதான் அசல் கதையே ஆரம்பமாகுது. இந்த சின்ன பனிக்கட்டி எப்படி ஒரு வெங்காயம் மாதிரி மேல மேல அடுக்கா வளருதுங்கிறது தான் இந்த பயணத்தோட சுவாரஸ்யமான கட்டம். இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சைக்கிள் மாதிரிங்க. இங்க பாருங்க, அந்த சின்ன ஐஸ் கட்டி கொஞ்சம் கனமாயி கீழே விழ முயற்சி பண்ணும். ஆனா அந்த சக்தி வாய்ந்த மேல் நோக்கிய காற்று எங்க போற அன்னு சொல்லி அதை மறுபடியும் மேல தூக்கிடும். அப்படி மேல போகும்போது அது மேல இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த நீர்த்துளிகள் ஒட்டி உறைஞ்சு ஒரு புது லேயர் உருவாகும். திரும்பவும் கனமாயி கீழே வரும், மறுபடியும் காத்து மேல தூக்கிடும். இது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை விளக்குறதுக்கு இதை விட ஒரு அருமையான உதாரணம் சொல்லவே முடியாது. வெங்காயத்தை உரிச்சா எப்படி அடுக்கடுக்கா வருதோ அதே மாதிரி தான் இந்த பனிக்கட்டியும் பலமுறை மேலையும் கீழையும் அந்த மேகத்துக்குள்ள சுத்தி சுத்தி ஒவ்வொரு முறையும் ஒரு புது அடுக்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே போகுது. என்ன ஒரு அருமையான ஒப்பீடு இல்லையா? சரி, இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் மேகத்துக்குள்ள நடந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கடைசியா புவியீர்ப்பு விசை ஜெயிக்க போற நேரம் வந்துருச்சு. அந்த இடைவிடாத மேலும் கீழுமான பயணமும் நம்ம பனிக்கட்டிய அதோட உச்சக்கட்ட அளவுக்கு வளர வைக்குது. அது ரொம்ப பெருசாவும் கனமாவும் மாறிடுது. இப்போ அதோட எடை தாங்க முடியாம இவ்வளவு நேரம் அதை மேல தூக்கிட்டு இருந்த அந்த சக்தி வாய்ந்த காற்றால கூட இனிமே அதை தாங்கி பிடிக்க முடியல. காத்தோட பிடியில இருந்து விடுபட்ட அந்த பெரிய பனிக்கட்டி புவியீர்ப்பு விசையால வேகமா தரையை நோக்கி விழுது. இதைத்தான் நம்ம ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்ன நீர்த்துளியா ஆரம்பிச்ச ஒரு சாகச பயணம் இங்கதான் முடிவுக்கு வருது. இந்த முழு பயணமும் எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு பாத்தீங்களா? சரி, இப்போ இந்த ஆலங்கட்டிகளை பத்தி இன்னும் சில சுவாரஸ்யமான உண்மைகளை, அதோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். பொதுவா ஆலங்கட்டிகள் பெரும்பாலும் உருண்டையான வடிவத்துல தான் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மேகத்துக்குள்ள இருக்கிற மேல் நோக்கிய காற்று எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு ஆலங்கட்டியோட சைஸும் பெருசா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, காத்தோட வேகத்துக்கும் ஆலங்கட்டியோட அளவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இதோட சைஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் ஒரு சின்ன மிளகு அளவுல ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா சில பயங்கரமான புயல்கள்ல அடேங்கப்பா அதோட அளவு ஒரு டென்னிஸ் பந்து அளவு கூட பெருசா இருக்குமா. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, வானத்துல இருந்து டென்னிஸ் பந்து சைஸ்ல ஐஸ் கட்டிகள் நம்ம மேல விழுந்தா எப்படி இருக்கும்னு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆலங்கட்டியோட இந்த முழு பயணத்துக்கும் பின்னாடி 4 முக்கிய விஷயங்கள் தான் இருக்கு. 1 மேல் நோக்கிய காற்று, 2 உறைதல், 3 அடுக்கடுக்கா வளர்றது, 4 புவியீர்ப்பு விசை. இந்த 4ம் சரியா சேரும்போது தான் நமக்கு ஆலங்கட்டி மழை கிடைக்குது. நாம இன்னைக்கு ஒரு ஆலங்கட்டியோட முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. இப்போ காலநிலை மாற்றம்னு சொல்றோமே, இதனால எதிர்காலத்துல இன்னும் சக்தி வாய்ந்த புயல்கள் உருவாகலாம். அப்போ அந்த புயல்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெரிய ஆலங்கட்டிகளை உருவாக்குமா? இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.